ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று மாணிக்கவாசகர் சோடக கலையை பற்றி கீர்த்தி திருவகலில் மாணிக்கவாசகர் சோடக கலையை பற்றி பிரணவ யோகத்தை நன்றாக விளக்கியுள்ளார். அதை பின்வருமாறு. அதாவது ஈங்கோய் மலை என்ற ஊர் உள்ளது. இந்த ஊர் சோழ நாட்டில் உள்ள ஊர். உபசாந்தான நிலையான சகசராதலத்தை உயர்ந்த நிலையை இம்மலைக்கு ஒப்பிடலாம். ஈங்கு என்றால் இவ்வடலில் எழில் என்றால் உயர்ந்த என்று விளக்கம். ஈங்கோய் மலை என்பது சகல தத்துவங்களிலும் ஆபாசங்களிலும் இருந்தும் விடுபட்ட ஆத்மா என்று பொருள். துவாதசாந்த வெளியில் சிரசுக்கு மேல் தரிசிக்கக்கூடிய பொருள் அங்கு பச்சை ஒளியில் காட்சியளிக்கிறது. ஈங்கோய் மலை என்ற ஊரில் உள்ள இறைவன் பச்சை ஒளியில் காட்சியளிக்கிறார். அங்கு உள்ள சுவாமி பெயர் மரகதாலீஸ்வரர், அம்மன் பெயர் மரகதவல்லி. ஞான நிலையில் மாணிக்கவாசகர் இதை ஒப்பிடுகிறார். ஐயராதானில் சைவனாகியும். ஐயாறு என்றால் 5 ஞானேந்திரியங்களும் சேரும் நெற்றியில் சிவத்தை சார்ந்து அடங்கப்படுவதால் சைவனாகிறான். சைவம் என்றால் சீவத்துடன் சம்பந்தம் என்று பொருள். சிரசின் மேலுள்ள ஒளியில் மனம் பதிவுண்ட போது இந்திரியங்கள் தங்களது ஆற்றல்களை இழந்து விடுகின்றன. இதுவே சைவம் உணர்த்தும் நெறி. சிதகாயத்தில் விளங்கும் நீற்று ஒளியில் நிலை பெற்றால் இந்திரியங்கள் செயல்படாது போய்விடும். அதனால் ஆன்மா பயனடையும் என்பதே திருநீற்றின் உட்பொருளாகும். அங்கேதான் சிவத்தை நினைக்க வேண்டும் என்பதற்காக சிவத்தியானத்துக்கு முன் விபூதி காரணம் அமைந்துள்ளது என்றார். கீர்த்தி திருவகலில் மாணிக்கவாசர் சந்திரனின் சோடக கலையை பிரணவயோகத்தை பற்றி விளக்குகிறார். அதாவது அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேட தொருமுதலுருவிக் கொண்டு இந்திரஜாலம் போல வந்தருளி எவ்வர் தன்மையுந் தன்வயிற்படுத்து தானேயாகிய தயாவரன் எம்மிறை சந்தர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்திலிந்து அழகமர் பாலையுட் சுந்தரத்தன்மையோடு சுதந்தரலும் தருளியும் என்கிறார். அதாவது அளவற்ற பெருமையுடைய ஜோதி வடிவத்தை மறைத்து அழகிய காதனியோடு ஒப்பற்ற முதல்வனாக வடிவங்கொண்டு இந்திரஜால வித்தை போல திடீரென்று எழுந்தருளி வந்து எவ்வகைப்பட்டவர் இயல்பையும் தன்பாலாக்கி தானே எல்லாமாய் விளங்குகிற கருணையானா ஆகி எமது தலைவன் வான் என்று இறங்கி சந்திர தீபம் என்னும் பதியிலே அழகுமிக்க பாலை என்னுமிடத்தில் கலைவல்ல ஆசிரியனாகி வனப்பு நிறைந்த இயல்போடு வீற்றறிக்கிறார் என்கிறார். அதாவது இங்கே சந்திர சோடக கலை என்பது விளக்குகிறேன். அதாவது சந்திர சோடக கலை என்பது அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பும் உள்ள சுமார் 2 மணி நேரத்தை சோடக கலை என்று சொல்வார்கள். இந்த 2 மணி நேரத்திற்குள் ஓர் 5 நொடி பொழுதில் மிகுந்த தெய்வீக சக்தி பெருகும். அதை துல்லியமாக கணிக்க முடியாததால் இந்த முழு நேரத்தையும், அதாவது 2 மணி நேரத்தையும் தியானத்திற்கு பயன்படுத்தினால் நல்லது. அதில் நீங்கள் எந்த டார்கெட்டை தியானத்தில் கொடுத்தாலும் உங்களுக்கு உணர்வு மூலமாக கிடைக்கும். இரையாற்றல் நன்றாக தெரியும். இதுதான் சோடக கலை. முக்கியமாக குறித்து கொள்ளுங்கள். அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பும் பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்கும் முன்பும் உள்ள சுமார் 2 மணி நேரத்தைத்தான் சோடக கலை என்று சொல்வார்கள். சந்திரனின் சோடக கலையால் விளங்கும் பாலயோகத்தை குண்டலினி சக்திக்கு விளக்குகிறார். முடிவில்லாத பெருமையுடைய அதோமுக சக்கரம் பொருந்திய அக்கினி மண்டல நிலையை மறைத்து கொண்டு வாமதேவராக ஒப்பற்ற சதாசிவ உருவங்கொண்டு இந்திரஜாலம் போல எழுந்தருளி பூமி தத்துவம் முதல் வாயு தத்துவம் முடிய எல்லா குணங்களையும் தன் உள்ளே அடக்கி கொண்டு
தன் குணமே, அதாவது ஆகாச குணமே மேலிடும்படி விளங்கிய அருளினால் மேல்பட்ட தலைவன் பிரணவ யோகத்தை விளக்கும் முறையில் ஆகாய கூற்றிலிருந்து பாலை என்ற குண்டலினியுடன் சேர்ந்து வாமதேவராக வந்து எனக்கு நெருக்கமாக தோழராகிந்து அருளுகிறார் என்கிறார் மாணிக்க வாசகர் கீர்த்தி திருவகளில். நன்றி, வணக்கம்.